இப்படி ஒரு ஹெட்லைன்ஸ் போட்டா நல்லா இருக்கும் என்ன பத்தி அப்படின்னா என்ன? திருச்சி கிழக்கு தொகுதியில விஜய் சாருக்கு பதிலா இந்த தொகுதி அருள்ஜோதினா நான் ஓட்டு போடுவேன்பா. அவர் ஓட்டு உங்களுக்கு எந்த மாற்றமும் இல்ல. அப்ப அதே ஹெட்லைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? தொகுதியில திருச்சி கிழக்கு. ஒரு மீம் பார்த்தேன், பிரதீப் ரங்கநாதன் 2030 ஏதோ மீம்ல போட்டு இப்போ சிஎம் விஜய் அப்படிங்கிறது ஒரு எல்லாமே கமெண்ட் பண்ற மாதிரி ஒரு நடிகர் அப்படி இப்படின்னு சொல்றாங்களா, அதோட அதுக்கு பின்னாடி இந்த உழைப்பு வந்து இன்னைக்கு நேற்று உழைப்பு கிடையாது, அது ஒரு 30 வருஷம் உழைப்பு. அது யாருக்கும் சரியா ரிசீவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. சும்மா நேற்று முடிவெடுத்து இன்னைக்கு கோட்டு சோட்டு போட்டு வந்து உட்காரல. அவரும் இவரை மாதிரி உழைச்சா யாருனாலும் வரலாம். செட்டில் யாரையாவது பார்த்து பயந்துருக்கீங்களா? இது முன்னாடி ஒர்க் பண்ணதா இருக்கட்டும். நயன்தாரா மேடம் பார்த்தா ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் எனக்கு அவங்க கிட்ட நான் அசிஸ்டன்டாக ஒர்க் பண்ணுறப்போ சிம்பு சார் தான் எல்லாரும் இமேஜாக வந்து பயந்துக்கிட்டே இருந்தாங்க. சிம்பு சார் இப்படி பண்ணுவார், அப்படி பண்ணுவார், அப்படி பண்ணுவார். ஆனால் அவர் பயங்கர ஜாலியாக அண்ணன் எல்லாத்தையுமே ரொம்ப டெக்னிஸாக எடுத்துவார். நயன்தாரா மேடம் மேலே மட்டும் ஒரு என்னன்னா மிஸ்டர் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. 3 நாள் நயன்தாரா மேடம் பேசாமலே இருந்திருக்கேன். நான் போய் தான் சொல்லணும், அவங்க நின்றுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் சொல்ல மாட்டேன், பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் நிற்க வச்சுலாம் வருவேன். கோச்சிப்பீங்க அவங்ககிட்ட கோச்சுப்பேன். ஆனால் அவங்க ஸ்க்ரீனில் செமையாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் ஆனால் அவங்க செட்டில் சமாளிக்க ரொம்ப கடுப்பாக இருக்கும். பொதுவாக லட்டு தான் சமாளிக்க கஷ்டப்பட்டேன். மற்றவங்க டேரக்டர் சொன்னால் கேட்கணுமா, இவன் போடான்ட்டு போயிடும். எனக்கும் ஐஷுக்கும் நிறைய சண்டையாக தான் செம்மையாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுறேன். உடனே நினச்சி நான் ஓட்டுறேன்னு நினச்சிக்கிறேன். சூரியனுக்கு அப்படின்னா தம்பி ஹீரோயினா மட்டும் உடனே எடுத்து முடிச்சாரு, என்னை மட்டும் இது பண்ணு அது பண்ணுங்கிற. ஆனால் ஹீரோயினோட சூப்பர் பக்கத்தில் யாராவது உட்காந்து பாரு, செம்மையாக இருக்குமா பாரு. லைஃப்ல உங்க மேல யாராவது ஒருத்தவங்க எஃப்ஐஆர் போடணும்னா எந்த விஷயத்துக்காக இருக்கும்? கால் டெக்ஸ்ட் பண்ணிடுவேன். பட் கால் பேசணும்னா எனக்கு அது ஒரு மாதிரி தெரியல. டேட் கேட்டா ஷூட்டிங் முடிஞ்சிருக்க மாட்டேன். ஆனா அது ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கும், ஏதாவது ஷூட் மிஸ் ஆகும், வொர்க் மெசேஜ் இருக்கு, அது எப்படி நீங்க பிரிப்பீங்க? அது எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? அந்த அஸ்ட்ராலஜில தெரியுது. சார் கால் பண்றாருன்னா எனக்கு தெரியும் இவர் சும்மா பேசதா கால் பண்றாரு. ஜோக் டீகோட் பண்ணுவீங்களா? Actually, I have this problem that I can't tell when யாராச்சும் சீரியஸா ஏதாவது சொல்றாங்களா இல்ல ஜோக்கா சொல்றாங்களா தெரியாது எனக்கு. I can't tell the difference. எவ்வளவு ப்ரொபோசல்ஸ் வந்திருக்கும்? கவுண்ட்லாம் பண்ணது இல்ல. ஆக்சுவலா அவ்வளோலாம் இல்ல. கவுண்ட் பண்ணது இல்ல. ஆனா ஆக்சுவலா அவ்வளோதான் இல்ல. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். லிட்டில் டாக்ஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட 3 பியூட்டிஃபுல்லான கெஸ்ட் இருக்காங்க. வாரண்ட் பட டீம். அதாவது இந்த டீம் கிட்ட நான் முக்கியமா சொல்ற விஷயம் என்னன்னா, இது வந்து இன்டர்வியூல இன்வெஸ்டிகேஷன். நான் வந்து ஆங்கரா இல்லாம போலீஸா வந்திருக்கேன் வாரண்டோட. சோ வந்து நான் கேட்கிற கேள்விகளுக்கு வந்து நீங்க அப்படியே உண்மையா பதில் சொல்லணும். சோ ப்ராமிஸா 3 பேர்? ஓகே ப்ராமிஸ். இதுக்கப்புறம் எல்லாம் லென்த்தா பேசாத, ப்ராமிஸ் பண்ணிடுறேன் அப்படின்ட்டாரு. ரியல் லைஃப்ல உங்க மேல வாரண்ட் வந்திருக்கா? இல்ல. ஒருவேளை வந்தா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்ன கம்ப்ளைண்ட்? வெளியே வந்து இல்ல. இப்போ என் ஒய்ஃப்ட்ட போனா இன்னொரு கம்ப்ளைண்ட் இருக்கும், எங்க அம்மாட்ட இன்னொரு கம்ப்ளைண்ட் இருக்கும், அந்த மாதிரி. ஒருவேளை வாரண்ட் கொடுத்தா இதுக்காகலாம் இருக்கும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களுக்காக? வீட்டுக்கு வர மாட்டேங்கிறேன், அடிக்கடி வேலையா சுத்திட்டே இருக்கேன், ஆஃபீஸ்ல இருக்கேன் அப்படின்னா பிரச்சனையா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப கலாய்ப்பேன், ரொம்ப ஃபன் பண்றதுன்ற பேர்ல சம்டைம்ஸ் ஹர்ட் பண்ணிடுவேன். ஓகே, அதனால கொஞ்சம் மேபி கம்ப்ளைண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அம்மா கிட்ட எப்பயாவது கோவமா பேசுறேன், வெளியில இருக்கிற ப்ரெஷரும் வீட்டுக்குள்ளதே இருக்கும். வந்து கொஞ்சம் அது மட்டும் தான் பிரச்சனை. நீங்க இது வரைக்கும் கேஸ்ட் பண்ண ஆக்டர்ஸ்ல ஸ்கிரீன்ல செமையா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, பட் ஆனா அவங்க செட்ல சமாளிக்க ரொம்ப கடுப்பா இருக்கும் அப்படின்னா யாரு? எல்லாரும் பாக்குறாங்க, எல்லாரும் பாப்பாங்க. எல்லாருமே சூரி சார், விமல் சார் எல்லாம். நாட் ஓன்லி வந்து ஆர்டிஸ்ட் மட்டும் இல்ல, டெக்னீஷியன் இன்க்ளூடிங் சொல்றேன். எல்லாம் நல்லா வேலை செய்யணும், சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா யாராவது ஒருத்தர் பேர் நீங்க சொல்லணும் கண்டிப்பா. டாப்ல இவங்க தான் சமாளிக்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படி. பொதுவாக லட்டு தான் சமாளிக்க கஷ்டப்பட்டேன். இதுவும் சேவான ஆன்சர். இல்ல அவன் தான் வந்து சொல்றதை கேட்க மாட்டான். மற்றவங்க டேரக்டர் சொன்னா கேட்கணுமா, இவன் போடான்ட்டு போயிடுவான். ஓகேவா? அவனை தான் சமாளி முடியாது. சரி ஓகே பண்றேன். அவனா வந்து ஒண்ணு பண்ணுவான், அவனா பண்ண மாட்டேன்மா. ஆனா கஷ்டம்னு இல்லை, இருக்கிறதே அவங்க மற்றவங்களா கூட டப்புன்னு உடனே சொல்றதை செஞ்சுருவாங்க, வந்து நின்றுவாங்க. இந்த வயசுல அந்த ஏஜ்ல அவன் அவ்வளவு தூரம் பண்ணதே பெரிய விஷயம். நைட்டு 3 மணி வரைக்கும் ஷூட் பண்ணுவோம், காலைல 6 மணி வரைக்கும் ஷூட் பண்ணுவோம். 3 மணிக்கு அதே எனர்ஜியோட கத்திக்கிட்டு பேசிக்கிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டே இருப்போம். அதிகமா நீங்க சொல்ற பொய் என்ன? நான் வந்துட்டேன்னு சொல்லுவேன். என் ஒய்ஃப் எப்போ ஃபோன் பண்ணாலும் வந்துட்டேம்மா, கிளம்பிட்டேம்மா. க்ரூ கிட்ட அதிகமா சொல்ற போய் அவங்ககிட்ட அதேதான். வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டேன், வந்துட்டேன், வந்துட்டே இருக்கேன், இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துடுவேன் அப்படின்னு நான் சொல்றேன். ஏதாவது ஒரு சீன் வந்து நீங்க ஆர்டிஸ்ட கன்வின்ஸ் பண்றதுக்காக ஏதாவது எமோஷனலா அவங்கள இது பண்ணிருக்கீங்களா?
டேரக்டர் இருக்குதுன்னா நீங்கள் கொஞ்சம் ஃபன் மூடில் இருந்தீங்க அப்படின்னா இப்போ பாபா பாஸ்கர் மாஸ்டர்லாம் வந்து ஃபன் மூடில் இருக்கு. அப்போ என்ன பண்ணுன்னா அவங்கள பயமுறுத்தணும்னு நினைப்பேன். அவங்களை கொஞ்சம் அப்செட் ஆகணும்னா நான் ஒரு மாதிரி கோவமாக போய் கத்திட்டு நான் பயங்கர ஹார்ஷாக அவங்கள திட்டுறதோ இல்லை எதாவது எடுத்து அடிக்கிறதோ யாரையாவது அடிக்கிறதோ அதை பண்ணிடுவேன். பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அப்செட் ஆகிடுவீங்க. நீங்கள் அப்செட் ஆகிட்டீங்கன்னா அது வந்து உங்கள்கிட்ட வந்து வாங்குறது ரொம்ப ஈஸி. ஸோ அந்த மாதிரி வேலைகள் செய்வேன். கிச்சன் விளக்கில் வந்து கிச்சனை வந்து எட்டி உதைக்கணும். ஒரு சாப்பாடு கரெக்டாக வாயில் வைக்கிறப்ப நான் எட்டி உதைக்கணும் தான் ஷார்ட்டு. ஆனால் நான் எட்டி உதைக்க போகிறேன் ஒரு கான்சியஸ் ஆகிட்டே இருக்காது. அப்போ நான் என்ன பண்ணமா இப்போ கூப்பிட்டு இங்கே ஷார்ட் அது கிடையாது, எட்டி உதைக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உதடான்ட்டு வந்துடுவேன். ஓகேவா? அப்போ அவர் வந்து உதைக்க மாட்டாங்கன்னு சாப்பிட்டு அடி வாங்குறப்போ அதில் நான் அந்த மாதிரி நிறைய வேலைகள் அடிக்கிறது ரியலாக அடிச்சிருவேன். அது வந்து அடிக்க சொல்லுவேன். நான் அடிக்கல சொல்லி அடிக்க சொல்லுவேன். உங்க லைஃப்ல நீங்க யாராவது வாரண்ட் இஷ்யூ பண்ணணும்னா யாருக்கு இஷ்யூ பண்ணுவீங்க, எதுக்காக? நான் யாரையும் அப்படி நோவே சொல்லக்கூடாது, நீங்க ஏதாவது ஒன்று ஆன்சர் பண்ணணும். யாராவது ஒருத்தர் என் ஒய்ஃபுக்கு ஒரு வாரண்ட் வேணா இஷ்யூ பண்ணுவீங்க. ஆமா. சூப்பர். எதுக்காக? எதுக்காக அடிக்கடி ஃபோன் பண்ணாத. ஐயோ எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லியிருக்கீங்க தெரியும். வருவேன், வீட்டுக்கு லேட்டாக தான் வருவேன் அப்படின்னு நான் ரூல் போட்டு, இல்லைன்னா நான் உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவேன். இப்போ மத்த ஆர்டிஸ்ட் கிட்ட நீங்க டைரக்ட் பண்ண ஆர்டிஸ்ட் கிட்ட போயிட்டு உங்களை பத்தி ப்ரூட்டலா ஹானஸ்டா சொல்ல சொன்னா இந்த விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள இப்போ ஒரு பயமா இருக்க விஷயம்னா என்னவா இருக்கும்? எல்லாமே சொல்லுவாங்க. இந்த ஒரு விஷயம் எல்லாருமே கண்டிப்பா சொல்லுவாங்க அப்படின்னா இல்ல அது டைரக்டரா இருக்கும் கூட கொஞ்சம் லூஸ் ஆயிடுவான், கொஞ்சம் ஒரு மாதிரி அரகண்டா நடந்துக்குவான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. டைரக்டரா இருக்கிறவங்க அப்ப வந்து ஒரு அன்னியன் மோடு போயிருவேன். ஆமா, அது என்ன வேலை நடக்கிறப்போ நம்மளை நம்பி இவ்வளவு பெரிய காசு கொடுத்துருக்காங்க, இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க, இவ்வளவு பெரிய வேலை கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரே ரெஸ்பான்சிபிலிட்டி நான் மட்டும். அதை எந்த இடத்துல எப்படி ஹேண்டில் பண்ணணும். இப்போ எல்லார்ட்டையும் அப்படி நடந்துக்க மாட்டோம். ஓகேவா? இப்போ வந்து அவங்க வந்து கரெக்டாக வந்துட்டாங்க, பர்ஃபெக்டாக வந்துட்டாங்க, எல்லாம் நடக்குது அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் கரெக்டாக வேலை செய்யுது அப்படின்னா அவங்கள வேலை நடக்கலங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி என் அசிஸ்டன்ட் தான் திட்டுவேனே தவிர மற்றபடி மற்ற வெளியாட்டில் டிஸ்டர்ப் பண்ண முடியும். பட் அவங்களை திட்டுறப்போ அவங்களுக்கு தெரியும், ஓ நம்மள தான் திட்டுறான். அப்போ லூஸ் ஆயிடுவார் இதுதான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக சொல்லுவாங்க. 100% எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டையும் போய் எல்லா ஹீரோக்கிட்டையும் போய் அவங்க கொஞ்சம் லூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை யூஸ் பண்ணிட்டு அதுக்கு வந்து கிரெடிட்ஸ் கொடுக்காம இருப்பாங்க இல்லையா டேரக்டர்ஸ், அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? உலகத்தில் மிகப்பெரிய வன்முறை என்ன அப்படின்னா அவனோட கிரியேட்டிவிட்டி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கான கிரெடிட்ஸ் கொடுக்காம இருக்கிறது தான். அதை வந்து ஒரு காலமும் அதை மன்னிக்கவே கூடாது. ஒருத்தன் ஒரு சின்ன விஷயம் ஒரு டைலாக் சொன்னா கூட அவனுக்கான கிரெடிட்டை கொடுத்துடணும். ஆனா ஒருத்தர் எதுவுமே பண்ணாமல் சும்மா அவன் பேர் போடக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே ஒருத்தன் வேலை செஞ்சுருக்கான்ல, அவனுக்கு அது அவனுக்கு மரியாதை இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த ரெண்டையுமே நான் வன்மையாக கண்டிக்கிறீங்க. இப்போ இந்த விஷயங்கள்லாம் நான் பண்ணியிருக்கேன், ஆனா அது போலீஸ் கம்ப்ளைண்டா மாறல, பட் மாறக்கூடிய அளவுக்கான சம்பவங்கள் பண்ணியிருக்கேன்னா என்ன சம்பவம்? நிறைய பண்ணியிருக்கேன். அது ஜாலி நிறைய இருக்கு அப்படின்னாலே ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது. என்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணதுல இருந்தே பண்ணியிருக்கேன். நாளைக்கு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அப்போ என்ன பண்ண, ஒரு கன் எடுத்துட்டு ஷூட் பண்ற மாதிரி சீக்வன்ஸ். ஒரு ரவுடியை வந்து 4 பேர் சேர்ந்து கன்னு சொல். ஸோ இங்கே தாம்பரத்துக்கு தான் ஷூட் பண்ணேன். அங்கே ஒரு மினிஸ்டர் வீடு இருக்குது. நான் ஒரு எக்ஸ் மினிஸ்டர். அவர் வீட்டு வாசல் நான் போய் சுடுற மாதிரி ஒரிஜினலாக போய் பைக்கில் இடிச்சு, அது வந்து யாரோ ஃபோட்டோ எடுத்து கமிஷனர் ஆஃபீஸ்க்கு மெயில் அனுப்பிச்சு ஒட்டுமொத்த சிட்டியும் எங்கள் காரை ஃபோட்டோ எடுத்து தேடிட்டே இருந்திருக்காங்க. ஒரு 3 மணி நேரம் தேடினாங்க. ஆனால் நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தோம். காரெல்லாம் கேட்டுக்குள்ளே வச்சுட்டு லஞ்ச் சாப்பிட்டு தூங்கி இருந்துச்சுட்டு ஒரு 4 மணிக்கு டாய்லெட் ஷாட் எடுக்கலாம்னு சொல்லி கார் எடுத்து வெளியே போகிறப்போ ஒரு 30 போலீஸ் பிடிச்சி அப்படியே கொத்தோடு தூக்கிட்டு போனாங்க சேலையூர் ஸ்டேஷனுக்கு. தூக்கிட்டு போய் வர்ற போலீஸ் எல்லாமே செத்துக்கிறாங்கிற ரேஞ்சிலே தான் வந்தாங்க. என்னன்னா அந்த மினிஸ்டர் நம்ம சொந்தக்காரர். ஸோ அவங்க நமக்கு தெரிஞ்சவங்கிறதுனால அவங்கள வச்சு அப்புறம் பேசி இல்லை ஷார்ட் ஃபிலிம் தான் கொண்டாடுங்க பசங்க. ஓகே, சூப்பர் நைஸ். அதாவது நீங்க எல்லா ஆன்சருமே ஹானஸ்டா சொன்னீங்க, சில ஆன்சர் ஸ்கிப் பண்ணீங்க. பட் ஆனா இப்போ இவங்க 2 பேர் வந்து உங்களை எந்த விஷயத்துலயுமே நீங்க அப்ஜெக்டே பண்ணல. பட் ஆனா இவங்க ஆன்சர்ஸ்ல நீங்க ஏதாவது வந்து பொய் அப்படின்னா நீங்க வந்து சூப்பர் சார், எனக்கு அதுதான் வேணும். இவங்க 2 பேர் ரொம்ப கியூட்டா அப்படியே அமைதியா இருந்தாங்க. கண்டிப்பா சொல்லுவேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ உங்ககிட்ட இருந்து வர சோஷியல் மீடியால கான்ஷியஸா கான்ஃபிடென்ட்டா ஒரு விஷயம் பண்ணிட்டு பட் ஆனா ரியல் லைஃப்ல இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணிருக்கீங்களா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு? ஈவன் இஃப் ஐ அம் இன்செக்யூர் அபௌட் இட் நான் பேசிடுவேன் அதை பத்தி. ஐம் நாட் வெரி இந்த சோஷியல் மீடியாவுக்குன்னு ஒரு தனி பர்சனாலிட்டி அந்த மாதிரி அப்படிலாம் இல்லை. இது வரைக்கும் இன்செக்யூர்டா எந்த விஷயத்துக்கு இருந்திருக்கீங்க? மேபி there was a time and physical appearance like skinலாம் நிறைய issues இருந்துச்சு, or maybe I had a health issue, a health condition. அப்போ when you can't depend on yourself கொஞ்சம் இன்செக்யூரா ஃபீல் ஆக வாய்ப்பு. அது இருந்தது. எவ்வளவு பேரை பிளாக் பண்ணிருக்கீங்க இன்ஸ்டா வாட்ஸ்அப்ல? ஸ்கூல்ல எல்லாம் நிறைய பேர் ரேண்டமா சடனா ஸ்கூல்ல யாருக்காச்சும் நம்பர்லாம் வரும்ல. இப்போ மேபி ரொம்ப இந்த பாட் அக்கவுண்ட்ஸ் ரொம்ப அன்பிளசண்டா ஏதாவது பார்த்தா பிளாக் பண்ணிடுவேன். இந்த ஃபேக் அக்கவுண்ட் கிரியேட். அப்ராக்சிமேட்டா எவ்வளவு இருக்கும்? நோ ஐடியா மேபி 50. எவ்வளவு ப்ரொபோசல்ஸ் வந்திருக்கும்? கவுண்ட்லாம் பண்ணது இல்லை.
ஆக்சுவலா அவ்வளோலாம் இல்ல. ஐ திங்க் when we were younger கவுண்ட் பண்ணதில்ல. ஆனா ஆக்சுவலா அவ்வளவுதான் இல்ல. I feel like ஆன்சருக்குமே ரெண்டு ஆன்சருக்குமே முரணா இருக்குல்ல. ஓகே, அவருக்கு கன்வின்ஸ் ஆகல. in the sense I think இப்போ in recent times எதுவும் இல்ல. ஸ்கூல் எல்லாம் மேபி ஒரு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம் என்ன ஆன்சர் சொல்ல போறீங்க அப்படின்னு. 10 வந்து ஒரு ஃபயரா இருப்பாங்க. 10 ஒரு ஃபயரா இருப்பாங்க. ஃபயரா செட்லயே வந்து அப்படியே சைலண்டா அப்படி இருப்பாங்க. ஃப்ளவர் இல்ல ஃபயர் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியா ஒரு ரக்கட் ஜோன்ல இருப்பாங்களா? ஆமா ஆமா, அவர் அப்படிதான் நினைச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பார்த்து. இல்ல எல்லாரும் என்ன நினைப்பாங்க. ஆமா, அது என்ன சிரிக்குமா அந்த பொண்ணு? நீ சிரிக்க மாட்டேன்னு கேட்டு சொல்லுங்களா அப்படின்னு சொல்ல. ஃபர்ஸ்ட் யோசிச்சது இப்படி, ஆனா போக போக அப்படியே ஆப்போசிட்டா ஏதாவது தெரிஞ்சது இருக்கா? இல்ல அதெல்லாம் அதுக்கப்புறம் ஃபன்னா அவங்க ஃபர்ஸ்ட் டே வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படி I'm a little silent and I'm very like ப்ரொஃபஷனலா இருக்க பிடிக்கும் செட்ல. நீங்க ரிஜெக்ட் பண்ணி ரிக்ரெட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் இருக்கா? Yeah, there was one web seriesல வந்த ஒரு ரோல், மெயின் ஃபீமேல் லீடோட யங்கர் வெர்ஷன். அது மேபி நான் ரிக்ரெட் பண்ணேன். நான் ரிஜெக்ட் ரொம்ப கான்ஷியஸா பண்ணல. அது லாஸ்ட் மினிட்ல நிறைய சேஞ்சஸ் இருந்தது, ஷெட்யூல் சேஞ்சஸ்லாம் இருந்தது. மேபி நான் கொஞ்சம் புஷ் பண்ணியிருந்தா அதை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. பட் மேபி லிட்டில் ரிக்ரெட்னா அந்த ஒரு ரோல். யாராவது வந்து உண்மையா நிஜமாவே நமக்கு அப்ரிஷியேட் பண்றாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டோட ஒரு காம்ப்ளிமெண்ட் ரிசீவ் பண்ணிருக்கீங்களா? இந்த ஒரு காம்ப்ளிமெண்ட் சொன்னாங்க, பட் அது எனக்கு உண்மையா இல்லையான்னு எனக்கே டவுட் இருக்கு அப்படின்ற மாதிரி. செட்ல தான் நிறைய நடக்கும். அப்படியா? இந்த சென்ஸ் டைம் இந்த செட்ல இல்ல, டைம் காரணம்னால இல்ல இது ஓகே தான் அப்படின்னு சொல்லுவாங்க சில டைரக்டர்ஸ். மேபி லைட்டிங்னால நோ நோ இட் லுக்ஸ் கன்வின்சிங் அப்படின்னு அவங்களும் போய் சொல்லணும்னு இன்ஜினியர்னா சொல்ல மாட்டாங்க. பட் உங்களுக்கு அப்படி தோணி இருக்கு? கிரியேட்டிவ் ப்ராசஸ் இஸ் வெரி சப்ஜெக்டிவ்ல. நமக்கு அது கன்வின்சிங்கா தோணாத நம்ம பண்ண இது. ஆனா அவங்களுக்கு அப்போ தோணும் நிஜமா சொல்றாங்களா இதுவா சொல்றாங்களா, டைம்னால சொல்றாங்களா இல்ல நிஜமா நல்லா இருக்கான்னு ஒரு இருக்கும். நீங்க அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்களா சார்? எனக்கும் ஐஷுக்கும் நிறைய சண்டையா தான். நான் நல்லா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லுவேன். அவ வந்து போய் சொல்ற நீ வந்து வேணுனே என்னை வந்து நடிக்க விட மாட்டேன்ற அப்படின்பா. நடிக்காம தடுத்துருக்கீங்க. இல்ல உண்மையுமே நல்லா இருக்கு. அது என்னன்னா நான் வேற ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து ஒரு 1 more திரும்ப 2 தடவை வாங்கி இதோ போய் சொல்லி கொடுத்துட்டு இவகிட்ட வந்து நான் ரொம்ப ஓகே ஓகே நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு செம்மையா இருக்கு அப்படின்னு நான் சொல்லல. உடனே நினைச்சு நான் ஓட்டுறேன்னு நினைச்சுக்கிறேன். பட் ஆனா நீங்க மாமன் பார்த்ததுக்கு அப்புறம் படமா பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சது நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டேக் 2 டேக் தான். சூரியன் என்ன கேட்பீங்கன்னா தம்பி ஹீரோயினா மட்டும் உடனே எடுத்து முடிச்சிடுற, என்னைய மட்டும் இது பண்ணு அது பண்ணுங்கிற. ஆனால் ஹீரோயினா உடனே சூப்பர். அவர் எப்படி சொல்லுவாருன்னா பக்கத்துல யாராவது உட்காந்து பாரு செம்மையா இருக்குமா பாரு. இந்த ஒரு ரூமர் வந்தா நல்லா இருக்கும், இப்படி ஒரு ஹெட்லைன்ஸ் போட்டா நல்லா இருக்கும் என்ன பத்தி அப்படின்னா என்ன? மேபி அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ போய் இமயமலையில செட்டில் ஆயிட்டாங்க அந்த மாதிரி. அதான் உங்களுக்கு என்ன அந்த மாதிரி ஹெட்லைன்ஸ் வரணும்? எனக்கு அப்படி எதுவும் ஐடியாவே இல்லை. ஏதாவது ஹெட்லைன் வருமா? வரும். அப்ப பாருங்க. என்ன மாதிரி? பொலிட்டிக்கலாக பேசக்கூடாது. பேசலாம், யாரும் சொன்னா பேசக்கூடாது. சி இப்போ சிஎம் விஜய் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு அதே மாதிரி சிஎம் அப்படிலாம் இல்ல நான் சொல்லக்கூடாது. ஹெட்லைன் சொல்லும். ஆமா ஓகே, அப்ப பொலிட்டிக்கல் ஆசை இருக்கு. அப்படி இல்ல, அது ஒரு பெரிய விஷயம். அது சும்மா நம்ம என்ன ஒரு எல்லாமே கமெண்ட் பண்ற மாதிரி ஒரு நடிகர் அப்படி இப்படின்னு சொல்றாங்களா, அதோட அதுக்கு பின்னாடி இந்த உழைப்பு வந்து இன்னைக்கு நேற்று உழைப்பு கிடையாது. அது ஒரு 30 வருஷம் உழைப்பு. அது யாருக்கும் அது சரியா ரிசீவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. சும்மா நேற்று முடிவெடுத்து இன்னைக்கு கோட்டு சோட்டு போட்டு வந்து உட்காரல. அவர் 30 வருஷம் உழைப்பு. அதுக்கு பின்னாடி அவ்வளோ இருக்கு. ஓகேவா? அது நம்ம வந்து சும்மா இப்போ ஒரு மீன் பார்த்தேன் பிரதீப் ரங்கநாதன் 2030 ஏதோ மீன் போட்டு, அது வந்து சாதாரண உழைப்பு. பிரதீப் ரங்கநாதன் வரக்கூடாதுன்னு சொல்ல, அவரும் வரலாம். அவரும் இவரை மாதிரி உழைச்சா யாருனாலும் வரலாம். அதுக்கான இதுதான் இது. ஓகே, அதே மாதிரி உங்களுக்கும் வரணும். இல்ல வந்தா ரூமரா வந்தா அதான் நானும் சொல்ல வரேன், ரூமரா வந்தா நல்லா இருக்கும். ஓகே, உங்களுக்கு அந்த மாதிரி திருச்சி கிழக்கு தொகுதியில விஜய் சாருக்கு பதிலா அருள்ஜோதி நிக்கிறாங்க. அருள்ஜோதி நிக்கிறாங்க தொகுதியில திருச்சி கிழக்கு. இந்த தொகுதி அருள்ஜோதினா நான் ஓட்டு போடுவேன்பா. அவர் ஓட்டு உங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை. அப்ப அதே ஹெட்லைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? வச்சுக்கோங்க. லைஃப்ல உங்க மேல யாராவது ஒருத்தவங்க எஃப்ஐஆர் போடணும்னா எந்த விஷயத்துக்காக இருக்கும்? நான் கால்ஸ் எடுக்கவே மாட்டேன். அது அவங்கள அவாய்ட் பண்ணணும் அந்த மாதிரியும் கிடையாது. எனக்கு தெரியல, நேச்சுரலா என்னால கால்ல பேசவே முடியாது. எனக்கு அது ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும். கால் டெக்ஸ்ட் பண்ணிடுவேன், பட் கால் பேசணும்னா எனக்கு அது ஒரு மாதிரி தெரியல. 2 நாள் வச்சுப்போம். டேட் கேட்டா ஷூட்டிங் முடிஞ்சிருக்க மாட்டேன். ஆனா அது ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கும், ஏதாவது ஷூட் மிஸ் ஆகுது, வொர்க் மெசேஜ் இருக்கு, அது எப்படி நீங்க பிரிப்பீங்க? அது எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? அது தெரியும். ஃபோன் எடுக்க மாட்டாங்க. நான் ஏன் அப்படி ஆனா கரெக்ட்டா நான் ஷூட்டிங்க்கு ஃபோன் பண்ணா எடுப்பாங்க. அது எப்படி எடுப்பாங்க? அது எப்படி முடியும் உங்களால?
நீங்க எப்படி அதை ப்ரெடிக்ட் பண்றீங்க? உங்களுக்கு எப்படி அந்த அஸ்ட்ராலஜிலாம் தெரியுது? சார் கால் பண்றாருன்னா எனக்கு தெரியும் இவர் சும்மா பேசதா கால். சரி, பிரசாந்த் சார் உங்களுக்கு யாருன்னு தெரியும்? சும்மா பேசலாம். கடைசியில ஆனா தெரிஞ்சவங்களே தெரியாத நம்பர்ல இருந்து கால் பண்ணி எடுத்து அருள் ஜோதி போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு என் கோட் வந்து சொன்னான். அந்த அருள் ஜோதி போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இது ஒரு கம்ப்ளைண்டாவே நான் சொன்னேன் போன் எடுத்தாங்க என்கிட்ட வந்து சொல்லுங்க என்கிட்ட வந்து சொல்லுங்க எடுக்கலனாதான் நார்மல். போன் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம்ல எடுத்துறாங்கல அப்படின்னு சொன்னா அது ஒரு அதிர்ச்சி. போன் எடுக்கலங்கிறது என்ன சர்ப்ரைஸே இல்லையா? 6 மாசம் மட்டும் இருக்கு. இது என்ன புது விஷயம்? செட்லயே போன் ரீல்ஸ் பார்ப்பாங்க, சவுண்ட் கேட்கும் கேரவன்ல, ஆனா போன் தான் எடுக்க மாட்டாங்க. ஓகே, ஹியூமன் இன்டராக்ஷன் ரெடிங்க, அதுக்கு போன் எடுக்க மாட்டோம். நீங்க கதவை தட்டுங்க. நல்ல பொண்ணா நடிச்சிருக்கீங்களா இங்க? அது அப்படியே அமைதியா ரொம்ப குவைட்டா இல்லங்க நான் பேசவே இந்த பதில் தான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். புரியல, அவங்க பேசுறப்ப எதுவுமே பேசல. நான் அமைதியாலாம் இருக்க மாட்டேன். ஐ மீன் இனிஷியலா டக்குன்னு நம்ம யாருக்கிட்டையும் பேசிட மாட்டோம்ல. ஸ்டார்டிங்ல இப்போ இந்த ஷூட்டிங்லயுமே ஃபர்ஸ்ட் டே அமைதியா இருந்திருக்கும், அப்படியே கொஞ்சம் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும் நம்ம சோஷியலைஸ் ஆகுறது. அந்த மாதிரி தான், நடிச்சதெல்லாம் இல்ல. இப்ப வண்டி ஓட்ட தெரியுமான்னு கேட்பாங்க, நமக்கு தெரியாம இருக்கும், டக்குன்னு போய் கத்துட்டு வந்துடுறது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஃபேக் பண்ணிருக்கீங்களா? சிம்பிள் இல்ல, முடியாது தெரியாது, நோ சொல்லிடுவீங்க டக்குன்னு. சொல்லிருக்காங்க நிறைய. ஏதாவது ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்க. இல்ல ஹார்ட் பீட்லயுமே வண்டி ஓட்டுற மாதிரி சீன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் அங்கேயே சொல்லி கொடுத்தாங்க, சொல்லி கொடுத்து அந்த சீன் எடுத்தாங்க. இப்போ 3 பேருமே ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. நீங்க ஃபர்ஸ்ட். இப்ப ஏதாவது ஒரு இன்சிடென்ட் யோசிக்கிற பட்சம் இந்த விஷயத்துல நம்ம லூசு மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி அடிக்கடி யோசிக்கிறது. வாரண்ட்ல வந்து இவங்க எனக்கு கொலாப் கொடுக்கல. ஓகே, அது நான் வந்து கேட்டேன், கால் பண்ணி கொலாப் கொடுக்காம இருக்காங்க சார். சார் அதை எனக்கு கேட்டிருக்க வேணான்னு இருந்தது. நீங்க அந்த மாதிரி சே இதை போய் இப்படி பண்ணிட்டோமே நம்ம அப்படின்ற மாதிரி ரொம்ப ஏதாவது திட்டிடுவேன் பசங்களை, ஹஸ்பண்ட்ஸை சம்மந்தமே இல்லாம வேற வேற கோவத்தை வந்து இவங்க மேல காமிச்சு. நீங்க ஒரு பண்ண ஒரு விஷயம் அடிச்சிருவீங்களா பசங்களை? அதுக்கப்புறம் அதுக்கு ஃபீல் பண்ணுவேன். ஓகே, ஆனா அவங்களோட அதுக்கப்புறம் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அசிஸ்டன்ட் எனக்கு தெரியும்ல அவங்களுக்கு. ஸோ எதுக்கு இவர் இப்படி பண்றாருன்றது தெரியும். எல்லாம் ஈக்குவலா இருக்கும். அவங்களே என்னை அடிப்பானுங்க உள்ள. அது செட்டே அப்படிதான் அடிதடியா இருக்குமா? அடிப்பானுங்கன்னா எவ்வளோ கலாய்க்க முடியுமோ அவ்வளோ கலாய்ப்பானுங்க. ஸோ நான் எங்கள் ஆஃபீஸ் வேற, செட்டு வேற. இப்போ இந்த டைரக்டரே வந்து விக்கியை வந்து என் ஃப்ரெண்டு க்ளோஸ், நானும் ஒன்றா ஒர்க் பண்ணுவேன். செட்டு வேற, ஆஃபீஸ் வேற. நீங்கள் ஆஃபீஸ் வந்தீங்கன்னா அவனுங்க தான் டேரக்டராக இருப்பானுங்க, நான் அசிஸ்டன்ட் மாதிரி இருப்பேன். செட்டில் நான் டேரக்டராக இருப்பேன், அவங்க அசிஸ்டன்டாக இருப்பாங்க. அவ்வளோதான். உங்களுக்கு கேட்டுட்டு இருந்த கொஸ்டின், இந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டோமே லைஃப்ல. அவசரத்துல போறதுனால அம்மாவை திட்டிட்டு போறது, அவங்க ஏதாவது ஸ்வீட்டா இது சாப்பிட்டு போவோம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்க எல்லாருக்கும். அண்ட் அது அவங்களோட டே பாதிக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஃபியூ குட்டி ரிக்ரெட். எந்த ஜோக்லாம் நீங்க ரொம்ப சீரியஸா எடுத்துப்பீங்க? எல்லா ஜோக்கும் ஜோக் டீகோட் பண்ணுவீங்களா? Actually, I have this problem where I can't tell when யாராச்சும் சீரியஸா ஏதாவது சொல்றாங்களா இல்ல ஜோக்கா சொல்றாங்களா தெரியாது எனக்கு. I can't tell the difference. It's a ஜோக்குன்னு சொல்றதுக்கே ஆனா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அந்த ஜோக்க சொல்றவங்களுக்கு? ஆமா, ஜோக் சொல்றவங்களுக்கு கஷ்டம். என்ன கூப்பிட்டு நம்ம ஒரு ஜோக் சொல்லி பண்றோம்னா நடந்துருக்கா பார்த்தா take some time to process it. இவர்கிட்டே லைக் அந்த எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லுங்க, என்ன ஜோக் நிஜமாவா அப்படின்னு கேக்குறேன். நிஜமாவா இது ஜோக்கா? ஆமா, நான் சிரிப்பெல்லாம் வர. நீங்க சும்மா ஷூட் இருக்கு, இப்போ அவங்க தான் அவசரமா கிளம்பணும், ஷூட் இருக்கு அப்படின்னு சொல்லி சும்மா கிண்டல் பண்றதுக்காக ஒன்று சொல்லுவோம்ல, அது ரொம்ப சீரியஸா எடுத்துக்குவாங்க. அப்படியா? ஓ மை காட், ரஜினி சார் வராரு. ஓ மை காட். அப்படி நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், ரஜினி சார் வராரு சட்டுக்கு அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு கேட்பாங்க. அம்மா ஏமா இப்படி பண்ற, அந்த மூடு தான். ஈஸியா வந்து எல்லாரும் பல்பு கொடுத்துட்டே இருப்பாங்கல்ல. அதுதான் நாங்கள் ஒரு இவங்க அசிஸ்டன்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க டிடெக்ட் பண்ணிடுவாங்க டக்குன்னு. அவங்க அப்படி முன்னாடி நிற்பாங்க, நமக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கும். என்ன தாண்டி வாங்க அப்படின்றது செட்டப் பண்ணி வச்சுருக்கேன், பாதுகாப்பு பொண்ணு பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. ரெடியா? ரெடினா சொல்லுங்க கூப்பிட்றேன் அப்படிமாங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து சத்தம் போடாம கத்தாம எந்த ஆட்டிடியூடும் காட்டாம எதுவுமே பண்ணாம தான் மேல ஒரு பயத்தை கிரியேட் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதை அவங்க சூப்பரா பண்றாங்க. நீங்க அந்த மாதிரி செட்ல யாரையாவது பார்த்து பயந்துருக்கீங்களா? இது முன்னாடி ஒர்க் பண்ணதா இருக்கட்டும், இவரை பார்த்தா மட்டும் எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. நயன்தாரா மேடம் பார்த்தா ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எனக்கு அவங்க கிட்ட பேச, நான் அசிஸ்டன்டா ஒர்க் பண்றேன். ஓகே, சிம்பு சார் தான் எல்லாரும் இமேஜா வந்து பயந்துகிட்டே இருந்தாங்க. சிம்பு சார் இப்படி பண்ணுவாரு, அப்படி பண்ணுவாரு, அப்படி பண்ணுவாரு. ஆனா அவர் பயங்கர ஜாலி. அவர் நம்ம அண்ணன் பயங்கரமா நம்மளதான் கலாய்ப்பாரு, நம்ம ஜாலியா அண்ணன் எல்லாத்தையுமே நம்ம டெக்னிஸா எடுக்கிறோம். நயன்தாரா மேடம் மேல மட்டும் ஒரு என்னன்னா மிஸ்டர் ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாங்க.
ஓகே 9 மணிக்கு ஷார்ட் அப்படின்னா 9 மணிக்கு வித் மேக்கப்போட என்ன காஸ்டியூம் கொடுத்துமோ அந்த காஸ்டியூமோட 8:55க்கு செட்டில் இருப்பாங்க. ஓகே. உங்களுக்கு ஒரு பதட்டம் வரும், ஐயோ நம்ம வேற வரோம் அப்படின்னு சொல்றது அது. நம்ம அந்த ரெடி வந்துருவாங்க. இப்போ ஈவன் ஒரு 1/2 hour முன்னாடி சொல்லணும், 1 hour முன்னாடி சொல்லணும் அப்படின்னா இல்லை. அது இருக்காது. காஸ்டியூம் சேஞ்சுன்னு 2 minutesல வந்துருவாங்க. அது வந்து அவங்க மேலே அவங்க பார்க்குற அந்த சின்சியரான ஒர்க் இருக்குல்ல, அது அவங்க மேலே ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்துச்சு. பயம், மரியாதை, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கும். ஆனால் அப்படியே அவங்க வேற ஒரு 5 நாளுக்கு அப்புறம் அவங்க அப்படியே வேற எல்லாரையும் ப்ராப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர், டைரக்டர், ஜூனியர், அது எதுவுமே கிடையாது. நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட நமக்கு ஒரு இது இருக்கும்ல, அவங்க ஏதாவது ஷார்ட் இல்லை ஏதாவது காஸ்டியூம் இல்லைன்னா திட்டிடுவாங்க. அதுக்கும் பயப்பட மாட்டாங்க. போய் நம்ம திட்டுறோமே அப்படியும் பயப்பட மாட்டாங்க. எல்லாருமே திட்டுவாங்க. திட்டிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கோவமாக இருக்கும். பயங்கரமாக என்ன இங்கே திட்டாங்க அவங்க, ஏன்னா நம்ம பழகிட்டோம்ல. முன்னாடி வரைக்கும் தான் ஆர்டிஸ்ட் அவங்க மேலே ஒரு பெரிய இமேஜ் இருக்கும். நீங்கள் நல்ல ஃப்ரெண்டு மாதிரி பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்னை திரும்ப திட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு இடத்துல, நம்ம வந்து கோவப்பட்டு நான் அப்படிலாம் இருந்திருக்கேன். 3 நாள் நேந்திர வேண்டாம் பேசாமலே இருந்திருக்கேன். நான் போய் தான் சொல்லணும், அவங்க நின்றுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் சொல்ல மாட்டேன், பக்கத்துல எல்லாத்தையும் நிற்க வச்சுலாம் வருவேன். கோச்சுப்பீங்க அவங்க கிட்ட, அவங்ககிட்ட கோச்சுப்பேன். ஆனால் அவங்க இன்னொரு பார்ட்டியில் ஒரு பார்க்கணும், சிம்பு சார் பார்ட்டி பர்த்டே பார்ட்டி ஒரு பார்ட்டியில் இருக்கேன். அவங்க என்ன பண்ணாங்க, நான் வேணே போய் பேசாமலே நிற்கிறேன். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, என்னை பார்த்த உடனே பயங்கரமாக எக்ஸைட்மெண்ட்டோட வந்து பேசுகிறாங்க. நான் 1 மணி நேரம் முன்னாடியே பார்த்துட்டேன் அவங்கள. ஆனால் நான் வந்து ஏன்னா அப்போ அந்த கோவம் ஆமாம் அப்படிங்களா. பட் எனக்கு அங்கே தான் அவங்களுடைய ஏன் இன்னும் அங்கேயே இருக்காங்க, இன்னும் அவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்க அப்படின்னா எல்லாத்தையும் எல்லா பீப்புளையும் எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. ஓகே. என்ன கோவம் இருந்தாலும் இருந்தாலும் அது அந்த நேரத்தோட அவ்வளோதான். இது நான் ஒரு நல்லது தான் சொல்கிறேன், எடுத்துக்கன்னா போ அப்படின்ற மாதிரி எல்லா அவங்க வேலையில ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல அந்த ரியாக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை தொடராம அதுக்கப்புறம் அது அவ்வளவுதான். அன்னைக்கு முடிஞ்சிருச்சுடா, அடுத்த நாள் வேறடா. என்னோட ஃபர்ஸ்ட் படம் நான் அவ்வளவுதான் கேட்டேன், ஓவர் த ஃபோன் நீ டைரக்ட் பண்ணிட்டா நான் நடிக்கிறேன்டா இப்படிதான். ஓகே. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ பயங்கர ஸ்வீட் ஆகும். எஸ், கண்டிப்பா அது நமக்கு ஒரு பெருமையாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நைஸ். நீங்க அந்த மாதிரி செட்ல யாராவது பார்த்து பயந்துருக்கீங்களா? மிஸ்கின் சார் பார்த்து லைட்டா பயமா இருந்தது, டிராகன். ஸோ லைட்டாக பயமாக இருந்தது. அப்புறம் போக போக அவர் செம ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபேன் பேஸ்லாம் கிரியேட் ஆனதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்க பண்ணாதீங்க, அது அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சதானே பண்ண. ஜென்ரலாங்க இந்த மாதிரி கிரேசியா நிறைய பேனர் வைக்காதீங்க. பாத்தீங்களா, பேனர் எல்லாம் அந்த மாதிரி நீங்க அப்ப அவங்க நயன்தாரா என்ன மேட்டர் அந்த டைம் ஒரு சூப்பர் ஸ்டாரா ஆயிட்டீங்க நீங்க. இப்போ சொல்லுங்க. அந்த மாதிரி எதுவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டேன், சொல்லுங்க. எதுவும் ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்ண மாட்டேன். இப்போ வந்து இந்த ஒரு ஃப்ரெண்டு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஆனதுக்கு அப்புறம் என்ன மறந்துடுவாங்க அப்படின்ற மாதிரினா யாரை சொல்லுவீங்க? என்னோட ஃப்ரெண்டா யாராவது ஒருத்தவங்க பேரை நீங்க ஃபன்னா கூட அவங்க பேரை சொல்லுங்க. பிரசாந்த் சார் மறந்துடுவாரா? ஆமா ஆமா, நிறைய வாய்ப்பு இருக்கு. அவர் அடுத்த படத்திலே மறந்துடுவாரு. இந்த படம் ப்ரொமோஷன் முடிஞ்ச உடனே மறந்துடுவாரு. அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் தெரியுது அவங்களுக்கு. ஆமா ஆமா. எந்தெந்த விஷயங்கள் நான் இனி இப்போ அவரே தான் சொல்லுவேன். நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என் கூட வேலை செஞ்சவங்க, என் கூட பழகினவங்க எல்லாமே லைஃப் ஃபுல்லாக கண்டினியூ ஆவாங்க. விமலண்ணா இருக்கட்டும், ஜிவி சாரா இருக்கட்டும், சூரியனா இருக்கட்டும், ஹீரோயின்ஸாக இருக்கட்டும், எல்லாரு கூடயுமே வந்து இப்போ நான் ட்ரெய்லர் கூட ஐஷு காமிச்சு எப்படி இருக்குன்னு கேட்டேன் முன்னாடியே, பிஃபோர் ரிலீஸ் ட்ரெய்லர் முன்னாடி ரிலீஸ். ஏன்னா கொஞ்சம் சென்சிபிளாக சொல்லுவாள், நல்லா இருக்குது லேகாக இருக்குது இப்படின்னா சொல்லுவாள். ஸோ அதெல்லாம் எல்லாத்துக்குமே நம்ம சுவாசிகா எல்லாமே நம்ம டீம் அப்படி தான் திரும்ப கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. ஸோ அதனால எனக்கு எந்த சீரியஸ்லி இன்னைக்கு கூட ஒரு செட்டில் ஒருத்தர் கூட சண்டை அப்படின்னா கூட அவங்க எனக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காதுன்னா கூட ஒர்க்கு விஷயமா வந்தால் உண்மையுமே அவங்களுக்கு அதுக்கு வந்து நமக்கு அவங்க தேவை, உண்மையிலே அந்த ஒர்க்குக்கு அவங்க கரெக்டாக இருப்பாங்கன்னு தோணுச்சுன்னா அதை செய்வேன். இப்போ ஃபைனல் கொஸ்டின், ப்ரூட்டலி ஹானஸ்ட், யார் அந்த பிடிக்காத நபர் வாரண்ட்ல? எனக்கா? எனக்கு பிடிக்காது. இதை மட்டும் சொன்னீங்கன்னா இதை முடிச்சிடலாம். பர்சனலாக பிடிக்காம அப்படி யாருமே இல்லை இது வரைக்கும். ஆனால் பயங்கரமாக பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அருள் ஜோதியும் சரி நம்ரிதாவும் சரி எனக்கு பயங்கரமாக அவங்கள பர்சனலாக பிடிச்சிருந்தாலும் எனக்கு ஒர்க்குக்கு அடுத்த படத்தில் தேவையில்லைன்னா தேவையில்லை தான், நோ தான். அதில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கேன் ஒர்க்காக. ஐயோ இவங்க நம்ம ஆளு, இவங்க வந்து நம்ம ஆர்டிஸ்ட்டு, அவங்க நம்ம தான் வந்து. இப்போ கிச்சா வந்து என்னோட மாமா, சொந்த மாமா. கிச்சனை விலங்கா மட்டும் தான் யூஸ் பண்ணேன். அதுக்கு நான் பண்ண 2 படத்துலையும் ஒரு நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா இந்த கதைக்கு ஒரு தேவை இல்லை, எனக்கு தேவை இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். இப்போ லட்டு நடித்தான், லட்டுக்கு நிறைய ஆஃபர் இருக்குது. இப்போ நம்மதுலேயுமே இந்த டேரக்டர் கேட்டால் ஒரு சின்ன வயசு போர்ஷனை வச்சு எடுக்கலாமா, வேணாம். கதைக்கு உண்மையிலுமே தேவையா கொண்டு வா, கதைக்கு தேவையில்லையா, அன்வான்டான விஷயங்களை செய்யவே செய்யக்கூடாது. ஸோ அப்படி தான் சொல்கிறேன். ஓகே. பட் ரிலேஷன்ஷிப்பை எப்பயுமே எங்கே பார்த்தாலும் ஹாய், நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கலாம், அம்மா நல்லா இருக்காங்களா, அப்பா நல்லா இருக்காங்க, அது எப்பவுமே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதே மாதிரி வாரண்ட்டுமே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சீரீஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம். தேங்க்யூ. தேங்க்யூ.